ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோடியில் இருவர் அப்படின்னு நம்ம கோபி அண்ட் சுதாகர் நடித்து வெளிவந்திருக்கிற வெப் சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஃபுல் எபிசோடு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, நேற்றுக்கு ஒரு எபிசோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எபிசோடில் என்ன சொல்ல வந்திருக்காங்க, இது ஒரு ஸ்பாயிலர் ரிவ்யூ தான். ஸோ நீங்கள் அந்த எபிசோடவே பார்க்குறவங்க போய் பாருங்கள். இல்லை நான் ரிவ்யூ பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிவ்யூ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோடியில் இருவர் இந்த வெப்சீரிஸ் இந்த படத்துல அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, இவ்வளோ பெரிய கோடி பேர் இருக்காங்கல்ல. ஸோ அந்த கோடியில நாங்கள் 2 பேர் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. அப்போ இந்த வித்தியாசமா இருக்கிற நாங்கள் 2 பேர் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல எப்படி ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கேட்டீங்கன்னா ஆப். அந்த வார்த்தையை இந்த வீட்ல சொல்லாத. ஸோ அந்த ஸ்டார்ட் அப் மாதிரி அவங்க ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அதுலேருந்து எப்படி க்ரூம் ஆகி அதுலேருந்து எப்படி அவங்க எவால்வ் ஆகி பெரிய ஒரு இதில் வர போகிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் இருக்குல்ல. தட் மீன்ஸ் அவங்க வீட்டில், சொந்த பந்தத்தில் அண்ட் காலேஜில், கல்ச்சுரல்ஸில், ஸ்கூல்ஸில் ஏற்பட்ட அவமானத்தை எல்லாம் சொல்லி அதெல்லாம் காமிச்சு அதுலேருந்து ஒரு கனெக்டிவிட்டி கிரியேட் ஆகி அவங்க எப்படி இந்த ஒரு ஆப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு துவக்கம் இருந்துச்சு அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இந்த கோடியில் இருவர் எபிசோட ஃபர்ஸ்ட் எபிசோட். இந்த ஐடியாவில் பிரச்சனையே இல்லை, இந்த ஊர்ல தான் பிரச்சனை. ஸோ இது ஃபர்ஸ்ட் எபிசோட் அந்த ஒஸ்ட் டே இன் எவர் ஹேவ் அவர் லைஃப் அப்படின்னா அவங்க லைஃப்ல ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல கூப்பிடுவாங்க. தட் மீன்ஸ் அவங்க கோபி அவர் அந்த ஹெட் மாஸ்டர் நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட அவங்க பொண்ணை கேட்பார், எனக்கு அது கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பார். அது எப்போ கொஞ்ச நாள் முன்னாடி. ஆனால் அந்த டைம் இவரை இன்வைட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் வாங்க அப்படின்ட்டு, நீங்கள் பேசுங்க, உங்கள் லைஃப்ல எப்படி ஸ்டார்ட் ஆக போறீங்க பேசுங்க அப்படின்னு போது அதுக்கு முன்னாடி இவர் ஒரு இன்ட்ரோ கொடுப்பாரு. யார் ஹெட் மாஸ்டராக நினைக்கிறேன். இவர் இன்ட்ரோ கொடுப்பாரு. இந்த மாதிரி கேவலமா இருக்கிறதுக்கு உகந்த ஒரு ஆட்கள் இவங்க தான். இவங்க அதை பத்தி பேசுவாங்க. அது அங்க வேற மாதிரி இருக்கும். அந்த ஹோல் கிரவுட், அந்த சின்ன பசங்க பெரிய பசங்க வரைக்கும் எல்லாம் சிரிப்பாங்க. அந்த சிரிக்கிறது அதை பார்க்கும்போது உடனே ஞாபகம் என்னன்னா அப்படின்னா, மீசியம் முருக்கு படத்துல கல்ச்சுரல்ஸ்ல நம்ம ஆதி பாட முடியாம, அந்த ரேப் அது பாட முடியாம அவமானப்படுவாரு. அந்த சீன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இது பார்க்கும்போது அவ்வளோ எஃபெக்டிவா இருந்துச்சு. ஆனா என்ன, அந்த ஃபேஸ் கட் இருக்குல்ல, நம்ம கோபி, சுதாகர், ஸோ இவங்க 2 ஃபேஸ் கட் அந்த சென்டிமெண்ட்டுக்கு இன்னும் ஈடுபடலையோ. இவங்க காமெடி ட்ரை பண்ணல. ஒரு எபிசோட் ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. அப்போ அதை கொஞ்சம் காமெடி பண்ற டைம்ல காமெடியும், சென்டிமெண்ட்ல கொஞ்சம் இன்னும் சென்டிமெண்ட்டை புளியலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சென்டிமெண்ட் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த எமோஷனல் சீன் இன்னும் கொஞ்சம் வேலிடா காமிச்சிருக்கலாமே தோணுச்சு. காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல அவங்க அவ்வளோ பெரிய ஒரு அவமானப்படுறாங்க. 2 பேரையும் கூப்பிட்டு வச்சுட்டு கோடியில் இருவர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி இவங்க இந்த இடத்துல பிறந்ததுக்கே தேவையில்லை, இது எதுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அவமானப்படுத்திட்டு அந்த இடத்துல இவங்க எவால்வ் ஆகி வரணும்னா அவங்க எந்த மாதிரி அந்த துக்கத்தில் இருக்கும்போது அதை அனுபவிச்சிடணும். ஸோ அதுல ஒரு காமெடியான ஏதோ ஒரு பேக்கேஜ் சொல்ல வராங்க. ஓகே, என்ன ஃபீல்ஸ், உங்களுக்கு தங்குறதுக்கு வீடு இல்ல, வேலை இல்ல, உங்க ஆப்பும் ரெடியா இல்ல, ஜீரோ. ஆனா அதே இடத்துல இவங்க ஒரு கட்டத்துல தப்பிக்கணும்ல. ஸோ இதுல இருந்து நான் வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை நான் வெளில வரணும்னா அவங்க என்ன பண்ணணும்? ஊரை விட்டு வெளில போகணும். ஸோ ஊரை விட்டு வெளில போய் வேற வேலை தேட போறாங்க. அந்த வேலைக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்குது. அண்ட் இனிமே இதுக்கு அடுத்து வரப்போற எபிசோட்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுல சோசியல் ரிலேட்டடா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். லைக் நம்ம படுற அந்த அவமானங்கள் இருக்கு தெரியுமா, நீங்க அதை துவண்டு விடக்கூடாது, அதை விழுந்துடக்கூடாது, அதுலேயே உட்காந்துருக்கூடாது. இப்போ இந்த ஒரு ஓடி போகும்போது கல் தடுக்கி கீழே விழுந்தா யாரும் தூக்கி விட மாட்டாங்க. நம்ம தான் எந்திரிச்சு நம்ம தான் அதெல்லாம் தொடச்சிட்டு நம்ம தான் ஓடணும் ஓட்டத்துக்கு. அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு ஒரு அவமானம் வருதுன்னா அது ஒரு படிக்கட்டு. அதுக்கு அடுத்து ஒரு அவமானம்னா அதுவும் ஒரு படிக்கட்டு. ஸோ இந்த அவமானத்தை எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு படிக்கட்டா உருவாக்கி நீ ஏறி போயிட்டேன்னா நீதான் ராஜா. இல்ல, அந்த படிக்கட்டை நான் உருவாக்க மாட்டேன் அப்படின்னு அதோ அந்த பாறாங்கல்ல தூக்கி உன் தலையிலே வச்சுக்கிட்டு இருந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால சொல்றேன், எவ்வளவுதான் உங்களுக்கு சோசியல் ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு ஹியூமானிட்டியா ஒரு ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன்,
ஒரு அவமானம் வருதா அந்த இடத்துல அதை ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணு. ஃபேஸ் பண்ண முடியலையா அதை கண்டு ஓடாத. அதை கண்டு ஓட மட்டும் செய்யாது. ஃபேஸ் பண்ண முடியலனாலும் அங்கே இரு. பட் அந்த அவமானம் வந்து உன்னை சுற்றி வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு அதுலேருந்து ஓட பார்க்காது. அதை எப்படி அதை வச்சு மேலே வரலான்னு பாரு. ஸோ இது வந்து என்னோட லைஃப்பில் வந்து ஒரு செம்ம ஒரு க்ரோத்திங்கை கொடுக்கும் கண்டிப்பாக. இந்த ஒரு அவமானம் வந்துட்டு உனக்கு இன்னும் பூஸ்டப் கொடுக்கும். இதை தாண்டி வரணும்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு நீ ஓடு. கண்டிப்பாக நீ வந்துட்டு ஜெயிப்பே நான் வந்து சொல்கிறேன். நம்ம மாஸ்டர் ஆஸ்கிட் கிரியேஷன்ஸ் சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை நான் முன்னேறி இருக்கிற இளைஞர்களுக்கு அண்டு தங்கைகளுக்கு அண்டு அக்காங்களுக்கு அண்ட் அண்ணாக்களுக்கு எல்லாரும் தான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் வரும்போது அது வந்து இன்னும் புதுசாக இருக்கிறத வந்து நான் கண்டிப்பாக எலாபரேட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். இல்லை இந்த ஒரு இது போதும்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ இது சூப்பராக இருக்கு ப்ரோ, இது மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக இதே மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து கண்டிப்பாக போடணும். தட்ஸ் ஆல் கைஸ், திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கிட். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணிச்சுக்கோங்க.